நம் நாட்டை 200 ஆண்டு காலம் அடிமைப்படுத்திய பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து ராணுவ ரீதியாக போராடிய ஒப்பற்ற இந்திய மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். பாரத நாட்டின் சுதந்திர வீரராகவும் வீரத்தின் விளைநிலமாகவும் திகழ்ந்தவர். பாரதத்தின் மணியாகவும் விளங்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சுதந்திர போராட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படி பணியாற்றிய எத்தனையோ தலைவர்களில் நம் அனைவராலும் நேதாஜி என்று அன்புடன் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸை நம்மால் மறக்க முடியாது. இரண்டாம் உலக போர் சமயத்தில் வெளிநாடுகளில் போர் கைதிகளாய் இருந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி அப்போது இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்தியவர். வன்முறைக்கு வன்முறையாலேயே தீர்வு காண விழைந்தார். துப்பாக்கி ஏந்தி போராடித்தான் வெள்ளையரை விரட்ட முடியும் என்பதில் தளரா நம்பிக்கை கொண்டிருந்தார். கொரில்லா படை என்று புதிய போர்ப்படையை நிறுவி அதற்கு காந்திஜி, ஆசாத், நேருஜி என்று பெயரிட்டார். பர்மாவிலிருந்து அசாம் வழியாக இப்படை இந்தியாவுக்குள் நுழைந்தது. ஆங்கில படையை எதிர்த்து பெரும்படை கொண்டு தாக்கியது. உள்ளத்தில் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து போராடினார் நேதாஜி. பெரும்படை திரட்டி உறுதியுடன் போராடிய போதும் எதிர்பாரா வகையில் இவ்வுலக வாழ்வை நீத்தார் நேதாஜி. வீரம் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக திகழ்ந்த சுபாஷ் சந்திர போஸின் ஜெய் ஹிந்த் என்னும் முழக்கத்தை இன்று சொன்னாலும் வீர உணர்வு தோன்றுவது உண்மைதான் இல்லையா? ஜெய் ஹிந்த்.